பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சேனலில் அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய விடயங்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் ஒரு சிறப்பான அமலை பார்க்க போகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் செயற்படுத்திய செயற்பாடுகளையெல்லாம் பின்தொடர்ந்து நாமும் அவர்களை பின்பற்றி செய்யக்கூடிய எல்லாவிதமான செயற்பாடுகளும் மிகச்சிறந்த சுன்னாவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய நாங்கள் அவர்கள் செய்த செயற்பாடுகள் அத்தனையும் நம்முடைய வாழ்நாளில் கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக பழகிக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்திய ஒரு பெருமதியான ஒரு அமலை பார்க்க போகின்றோம். இந்த அமலை ஒருவர் செய்கின்ற போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அத்தனை மகத்துவமான அமல் பற்றிய விவரங்கள் திர்மிதி நபிமொழி தொகுப்பில் 380வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, நாம் அன்றாடம் செய்யக்கூடிய 5 கடமையான தொழுகைகளில் செய்யக்கூடிய, அதாவது தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய 12 ரகாத்துக்களை கொண்ட உபரியான சுன்னத்து தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் இப்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு சொர்க்கத்தில் நாடுகின்றான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். அப்படி நாம் நிறைவேற்றக்கூடிய அந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் 12 ரகாத்தை தொழுவது எவ்வாறு என்று சொன்னால், நாம் தொழக்கூடிய லுகருடைய தொழுகைக்கு முன்னால் 4 ரகாத்துகளும், நம்முடைய லுகரு தொழுகைக்கு பின்னால் 2 ரகாத்துகளும், நம்முடைய மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு 2 ரகாத்துகளும், இஷாவுக்கு பின்னர் 2 ரகாத்துகளும், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரகாத்துகளும் தொழுவதாகும். ஒரு நாளில் இந்த தொழுகையில் நாம் முன்னும் பின்னும் தொழக்கூடிய இந்த உபரியான 12 ரகாத்துக்களை எவரொருவர் கிரமமாக தொழுது வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நிச்சயமாக ஒரு வீட்டை கட்டி வைப்பான். ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பின் சகோதர சகோதரிகளே, வெறுமனே ஃபர்லான தொழுகையோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வாழ்நாளில் முழுவதும் தொழக்கூடிய தொழுகை நமக்கு மறுமையில் பயன் நிறைந்த தொழுகையாக இருக்க வேண்டும். அத்தோடு மேலதிகமாக அல்லாஹ்வினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வே விரும்பி நமக்காக ஒரு மாளிகையை சொர்க்கத்தில் தருகின்றான் என்றால் இந்த தொழுகையினுடைய பெருமதிகளை நினைத்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், நம்முடைய தொழுகையை வெறுமனே ஃபர்லான தொழுகையோடு நிறுத்திவிடாமல் இந்த உபரியான 12 ரகாத்துக்களையும் தொழுது நாளை மறுமையில் நம் அனைவரும் சொர்க்கத்து மாளிகையில் இருப்போமாக. இன்ஷா அல்லாஹ், இந்த மகத்துவமான பதிவை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.